Hello children, welcome to the chat room. நம்ம வேதங்கிறது பெரிய அம்பரல்லா மாதிரி. வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை அது கவர் பண்ணுறது. நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறது. எது கம்பேர் பண்ணுவான்னா, இப்போ இந்தியாவில் சதர்ன் பார்ட்டில் வெஸ்டர்ன் சைடில் அரேபியன் சி, ஈஸ்டர்ன் சைடில் பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, அந்த சதர்ன் சைடில் இந்தியன் ஓஷன். அதுக்கு இன்னொரு பேர் ஹிந்து மகாசாகர், ஹிந்து மகாசமுத்திரம் அப்படின்னு பேர். இது வேதத்தையும் ஹிந்து மகாசாகர்ன்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி வாஸ்ட் ஏரியாஸ், வாஸ்ட் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுறது. அந்த காலத்து பாய்ஸ் 7 இயர்ஸ் ஆன உடனே குருகுலத்தில் போய் படிப்பான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அவள் குருகுலத்தில் என்ன படிப்பா, வேதிக் ஸ்டடீஸ்லாம் என்ன படிப்பா, எவ்வளவு நாளைக்கு படிப்பா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம். குருகுலத்தில் அவள் 18 விஷயங்களை பற்றி படிக்கிறா, 18 சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு 18 வித்யாஸ்தானம்னு பேர். ருக், யஜுர், சாம, அதர்வண, இது 4 வேதம்னு பார்த்தோம். இந்த 4 வேதத்துக்கும் 6 அங்கங்கள் இருக்கு. அது பேர் ஷடாங்கம்னு பேர். அது என்னென்னா சிக்ஷா, வியாக்கரணா, சந்த், நிருக்தா, ஜோதிஷ் அண்ட் கல்பா. இப்போ 4 + 6 10 சப்ஜெக்ட்ஸ் வந்துடுத்து. இதுக்கப்புறமா 4 உபாங்கம் இருக்கு. இதெல்லாம் முதல்ல பேரை பார்த்துக்கலாம், அப்புறமா அது எதை பற்றி அந்த ஸ்டடீஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீமாம்சா, நியாயசாஸ்திரா, புராணா அண்ட் தர்மசாஸ்திரா, இது 4 தான் உபாங்கம்னு பேர். அதுக்கப்புறம் உபவேதம்னு இருக்கு. இதுலேயும் 4 இருக்கு. ஒரு வேதத்துக்கும் ஒரு உபவேதம் அட்டாச்சாக இருக்கு. ரிக் வேதத்துக்கு ஆயுர்வேதம், யஜுர் வேதத்துக்கு தனுர் சாஸ்திரம், சாம வேதத்துக்கு காந்தர்வ வேதம், அதர்வ வேதத்துக்கு அர்த்த சாஸ்திரம். இது ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ். இப்போ இதையும் சேர்த்தோம்னா 18 சப்ஜெக்ட்ஸ் மொத்தமாக வருது. வேதிக் ஏஜில் என்ன பிலீஃப்னா, மேன்ஸ் வெல்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்வஸ்தி அண்ட் சுவாத்தியாய், இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ஸ்வஸ்தின்னா ஃபிசிக்கல் வெல்னஸ் அண்ட் க்ரோத், சுவாத்தியாயனா நம்மளுடைய அறிவாற்றலை ஜாஸ்தி பண்ணிக்கணும், வளர்ச்சி பண்ணணும். அது ஸ்பிரிச்சுவலாகவும் வளர்ச்சி பண்ணணும், இல்லை பொது அறிவுலேயே நம்ம வளர்ச்சி பண்ணிக்கணும். எதுக்குன்னா, ஒரு ரைட்ஃபுல் வே ஆஃப் லிவிங்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு இந்த அறிவாற்றல்லாம் முக்கியம். ஸ்வஸ்தின்னாலே ஒரு வெல்பீயிங், மன நிம்மதி, சந்தோஷம், இது ரெண்டும் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஸ்வஸ்தின்னு சொல்கிறோம். தமிழில் நலம்ங்கிறோம் இல்லையா. நலம்னா வெறும் உடம்பு மாத்திரம் நல்ல ஒன்றும் வியாதி இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஃபிசிக்கல், மென்டல், இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இது 4 விதத்துலேயுமே ஒரு நடுவு நிலைமை, ஈக்வானிமிட்டி, பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் வெல்பீயிங் அப்படிங்கிறோம். இதுக்கு ஆயுர்வேதாவோட ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவள் அதுக்கு கன்சிடர் பண்ணினான். இதுக்கு அடுத்தது தனுர் சாஸ்திரா. இது எதுக்குன்னா, மிலிட்ரிலாம் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் லேண்ட், உன்னோட தேசத்தை எப்படி காப்பாற்றணும், அதெல்லாம் அந்த சப்ஜெக்டில் வரும். இதுக்கு அடுத்தது காந்தர்வ சங்கீதம், அது மார்க்க சங்கீதம், தேசி சங்கீதம்னு 2 இருக்குது அதில். இதுக்கு அடுத்தாப்புல அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம்னா எக்கனாமிக்ஸ், லாஜிக், மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ், சைக்காலஜி, இது எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ டோட்டலாக 18 வித்யாஸ்தானம், 18 சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது எதுக்குன்னா, ஃபார் த டோட்டல் ஹோல்சம் லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் அவள் கற்றுந்தான். அந்த காலத்தில் மேனுஸ்கிரிப்டுங்கிறது, அந்த பாம் லீஃபில் எழுதுறதுங்கிறது ஒரு 600 இயர்ஸாக தான் இருக்குது. அதுக்கு முன்னால் அது கூட இல்லை. அப்போல்லாம் அந்த ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி, இந்த வேலை தான் எல்லாருமே கற்றுண்டா. இதை தவிர அந்த ஸ்டூடெண்ட்ஸு அமர் கோஷாங்கிறது 1500 ஸ்லோகாஸ் இருக்குது. அதையும் அவள் பைஹார்ட் பண்ணிக்கணும். அதில் 7 காண்டம் இருக்குது. அப்புறம் 82 யஜுர் பிரஷ்னாஸ், இதையும் படிச்சுக்கணும். அப்புறமா புராணம், இதிகாசம், இது ரெண்டையுமே அவள் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபாலோ பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவளோட
லைஃபோட எக்ஸாம்பிள்ஸை அதில் சொல்லியிருக்கிறதுனால ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாமும் அவள் தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் அவன் படிக்கிறதுக்கு 7 வயசுக்கு போனான்னா அதுக்கப்புறம் ஒரு 20 வயசு 20 வருஷம் 23 வருஷம் படித்தான்னா டோட்டலாக 30 வயசு வரைக்கும் அவன் குருகுலத்தில் இருந்து படிப்பான். அப்புறம் அங்கேருந்து வெளியில் வச்சு ஒரு பெரிய வேதிக் ஸ்காலராக அந்த மகாவித்யாலயிலேருந்து